அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது தரம் 8ல் 14ஆம் பாடம் பிறருக்கு உதவி செய்தல் என்ற பாடத்தில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க போகிறோம் 3 நபர்களை பற்றி. அனாதைகள், விதவைகள், ஏனையோர்ன்ற கேட்டகரியில் வர போகிறாங்க. முதியோர், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த பாடம் அமைந்திருக்குது. எந்த மாதிரி இஸ்லாத்தில் எந்த வழிகாட்டலோட எப்படி இவர்களுக்கு உதவலாம், எப்படி நாங்கள் உதவணும், கட்டாயம் உதவ வேண்டியது என்ற அவசியம், நபி அவங்களோட காலத்தில் முன்மாதிரி அவங்க இருந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களோடு நாங்கள் படிக்க போகிறோம். பாருங்கள், இதில் முக்கியமான கற்றல் பேறுகளை பார்த்துக்கொள்ளணும். சமூகத்தில் காணப்படும் நலிவுற்றோரை இனம் காண்றது. நலிவுற்றோர்னா இயலாதவர்கள், வயதால் இயலாதவர்களாக இருக்கலாம், அல்லது அனாதைகள், விதவைகளாக இருக்கலாம், இல்லாட்டி நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நலிவுற்றோரை நாங்கள் இனம் காண வேண்டும். அனாதைகள், விதவைகள் யார், அனாதைகள் என்றால் யார், விதவைகள் யார் என்று வரை விளக்கணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அனாதை விதவைகளின் பலவீனங்களை அறிந்து தேவைகளை நிறைவேற்றுவோராக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கான தேவைகள் என்ன விதத்தில் இருக்குது, அனாதைகளுக்கு என்ன விதத்தில் நாங்கள் உதவியிலும், அவர்களோட தேவைகளை எப்படி இனங்கண்டு கொள்ள இயலும், விதவைகளோட தேவைகளை நாங்கள் இனங்கண்டு கொண்டு எப்படி நாங்கள் அவர்களுக்கு உதவணும், இதெல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் ஆராய்ந்து இந்த பாடத்தை நடைமுறைப்படுத்துவதை எங்களோட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும், இது எல்லாத்தையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பாடத்தில் படிக்க போகிறோம். ஓகே, சரி. பாடத்தை ஆரம்பிக்கிறதோடே முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் இடம்பெற்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வரலாற்று சந்தர்ப்பம், வரலாற்று ஒரு இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் ஒருவர் வந்து நாயகம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, என் உள்ளம் மிகவும் கடுமையாகிடுது, நான் கடுப்பாக இருக்கிறேன், ஒரே கஷ்டத்தோடு இருக்குது, கடுமையாக இருக்குது, என்ன விதத்தில் நான் என்னைய தளர்த்தி கொள்ளையிலும், மென்மையாக்கி கொள்ளையிலும், அன்பு பாசத்துடன் கூடியவராக மாறிக்கொள்ளையிலும் என்று கேட்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மாறிக்கொள்ளணும், நீங்கள் மாறுறதுக்கு விருப்பப்படுறீங்கண்டா இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் மென்மையானவராக, கனிவானவராக, அன்பானவராக, அனைவராலும் விரும்பப்படுபவராக மாறி விடுவீங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை தான் இது. இது தவறானே கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உங்களுடைய உள்ளம் மென்மையடையவும் உங்கள் லட்சியம் நிறைவேறவும் விரும்பினால் அனாதைகளுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக அவர்களின் தலையை தடவுங்கள், நீங்கள் உண்பவற்றிலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள். இவற்றை செய்யும் போது உங்கள் உள்ளம் மிருதுவாகிவிடும், உங்கள் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான், நிறைவு செய்யப்படும் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, முதலாவதே நாங்கள் கற்றுக்கொள்கிறது, ஒரு ஆள் மனசு கடுமையாக இருக்குது, ரொம்ப கோபப்படுபவராக, எல்லாத்துக்கும் கடுகடுத்து கொள்பவராக இருந்தால் நாயகம் அவர்கள் சொன்ன முதலாவது அட்வைஸ் என்ன, அனாதைகளை இனங்கண்டு அவர்களோடு அன்போடு நடந்து அவர்களோட தலைவையை தடாவி அவர்களுக்கு நீங்கள் உண்பதிலிருந்து அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களோட தேவையை இனங்கண்டு அவர்களோட தேவையை பூர்த்தி செய்யுங்க. ஆகவே அந்த விதத்தில் நீங்கள் மென்மையானவராக, கனிவானவராக, அன்பானவராக, அல்லாஹ்வினால் விருப்பப்படுபவராக, இந்த சமூகத்தினரால் விரும்பப்படுபவராக நீங்கள் அழகான முறையில் மாறிக்கொள்வீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியதாக இந்த தபரானி கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வை பார்த்தா அல்லாஹ் எல்லாரையும் பல உயிரினங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் பல வகையானவற்றை படைத்திருக்கின்றான். எல்லாருக்கும் ஒரே சமனான வரப்பிரசாதங்கள், அருள்கள் கொடுக்கப்பட்டில்லை. ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் என்ற அளவுக்கு அனைவருக்குமாக எல்லாத்தையும் படைத்துள்ளான். ஒரு சிலருக்காக வேண்டி மட்டுமல்ல, ஒரு சிலர் சுயநலத்துடன்
தான் மட்டும் அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு வாழப்படாது. அனைவரது வாழ்க்கையும் அழகாக்கணும். அவர்கள் மீது அன்போடு பாசத்தோடு அவர்களது தேவைப்பாடுகளை உணர்ந்து மற்றவர்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் உள்ளானவர்களாக மாற வேண்டும். அதே நேரம் மற்றவர்களது தேவைப்பாடு அன்பு, ஆதரவு, உடை, உணவு, உறையுள் இது எல்லா தேவைகளும் எல்லாருக்கும் பொதுவானவை. ஆகவே எங்களுக்கு இருந்துச்சுன்னா மேலதிகமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களோட தேவைப்பாடுகளுக்காக வேண்டியும் நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்து சிறப்பாக வாழ்வதைத்தான் அல்லாஹ் மிகவும் பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்கின்றான். அவனும் அதைத்தான் விரும்புகின்றான். இதைத்தான் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிடப்பட்டது. புகாரி, முஸ்லீம் என்ற ஹதீஸில் கிரகந்தத்தில் எழுதப்பட்டிருக்குது. தாம் விரும்புவதை தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை உங்களில் ஒருவரும் உண்மையான விசுவாசியாக மாட்டார். அதாவது உங்களோட தேவைகளை, சுயநல தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டாம், பொதுநலமாக யோசிங்க. உங்களோட இருக்கிற சகோதரர்கள், உங்களோட அயலவர்கள், உங்களோட சமூகத்தவர் அனைவரும் உங்களோட சகோதரர்கள் எண்ணி அவர்களோட தேவைப்பாடை நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்களா என்று யோசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் அவர்களோட தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து ஒரு பங்காளியாக இருந்தால்தான் நீங்கள் ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக மாற முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது. பாருங்கள், பெற்றோரை இழந்தவர்கள் தான் நாங்கள் அனாதைகள் என்று சொல்கிறோம். கணவரை இழந்தவர்கள் நாங்கள் விதவைகள் என்று சொல்கிறோம். இப்படி பெற்றோர்களை இழந்தவர்கள் சிறு வயதில் இருக்கலாம், பெரியவர்களாகி பெற்றோர்கள் இறந்தவர்களாக இருக்கலாம். மிகவும் பாதுகாவலர்கள் இல்லாமல் மிகவும் அவலமான நிலையில் ரொம்பவும் சோகமாக மிகவும் கஷ்டங்களுக்கு உள்ளாகியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பெற்றோர்களை இழந்தோடனே அந்த கவலையிட சுமை தாங்கி கொள்ள இல்லாமல் விரக்தியுடன் கூடியதாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். ஆகவே இந்த பயங்கரமான விளைவு அவர்களை சிறு வயதிலே பிளவும் வாய்ப்பு அமையுது. அந்த பிழையான வழியில் அவங்க வழிகேடான வழிகளில் போயிடவும் சந்தர்ப்பமாக மாறிவிடுது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அந்த மாதிரி அனாதைகளை அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான், நாங்கள் எல்லாரும் பொறுப்பேற்று நல்வழிப்படுத்தணும். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அவர்களோட உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்களை மகிழ்வுக்குரியவர்களாக மீண்டும் மறுமகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிறப்பான நேர்வழி காட்டலுடன் கூடிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் அவர்களை அமைத்து விடணும். அதனால நல்லா அல்குர்ஆனில் சொல்கிறான், அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்பவனை விரட்டாதீர். இது 93வது ஆயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பாருங்கள், அனாதைகளை கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களுடன் இந்த கடுமையான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டாம், யாசிப்பவர்களை விரட்ட வேண்டாம். என்று அவர்கள் ரொம்பவும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டத்துக்கு உள்ளாகியுள்ளவர்கள், மனதளவில் உடைந்தவர்கள். ஆகவே அவர்களை விரட்டவோ அவர்களை கடிந்து கொள்ளவோ உங்களால் எந்த ஒரு தருணத்திலும் முடியாது. அல்லாஹ் அவற்றை கவனித்து கொண்டிருக்கின்றான் என்றதை அல்லாஹ் அல்குர்ஆனில் சுட்டி காட்டியிருக்கிறான். இன்னொரு இடத்துல நபி அவங்க சொல்கிறாங்க, எப்படின்னா விதவைக்கும் மேலைக்கும் உழைப்பவர், நபி அவங்க சொல்கிறாங்க, அவர் இறை வழியில் போராடுபவர், ஆர்வத்துடன் நின்று வணங்குபவர், தொடராக நோன்பு நோற்றபவர்கள் போன்றவராகுவார்கள். விதவைகளுக்கு வளமையாக உதவிவார, ஏழைகளுக்கு உதவிவார, இந்த அனாதைகளுக்கு, சமூகத்தில் நலிவானவர்கள் அனைவருக்கும் உதவி வரவங்களுக்கு நபி அவங்க எந்த அளவுக்கு சிறப்பிடம் கொடுத்தாங்கண்டா, தொடர ஒரு ஆள் நோன்பு நோற்றுவாரார், இறை அச்சத்தோடு ஒரு ஆள் நின்று வணங்கி அல்லாஹ்வை நின்று வணங்கி வரார், இறை வழியில் போராடுபவராக ஜிஹாத் பணியில் ஈடுபடுவார். எவ்வளவு கஷ்டமான 3 விடயங்கள் இது. அந்த அளவு சிறப்பான ஒரு நல்லிடத்தில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு, வறியவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவுபவர் அந்த அளவு சிறப்பான இடத்தில் இருப்பார்ன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பாருங்கள், பண வசதி இருக்கிறவங்க இன்றைய காலத்தில் பொறுத்தவரையில் தானும் தன்னை குடும்பமும் என்ற அளவுக்கு முடக்கப்பட்டு சுயநலத்தோட தண்ட அபிவிருத்தியை மற்றும் யோசிக்கிற ஒரு நிலை இந்த
சமூகத்தில் உருவாகி வருது. அது மாறப்படணும். ஏழை எளியவர்கள், விதவைகள், அனாதைகள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. மிகவும் கவலையோடு கண்ணீரோடு கண்ணீர் சிந்து கொண்டு போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அவர்களோட தேவைகளை அணிந்து அனைவரும் அவர்களுடன் அன்போடு அவர்களோட தேவையை நிறைவேற்றி அவர்களுடைய எதிர்காலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதையே நாங்கள் செய்ய வேண்டும். சமூகத்தில் இந்த மக்களை நாங்கள் சரியாக இனங்கண்டு அவர்களுக்கு சரியான முறையில் அவருடைய தேவைப்பாடுகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முகமாக அவர்களுக்கு முதன்மை இடத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்க, அல்குர்ஆன் வசனம் ஒன்று வருது. நபியே, மறுமையில் தீர்ப்பை பொய்யாக்குபவனை நீர் கவனித்து பார்த்தீரா? திக்கற்ற அனாதைகளை விரட்டுபவன் அவன்தான். அவன் ஏழைகளுக்கு ஆகாரம் அளிக்காததுடன் ஆகாரம் அளிக்கும்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. இது 107வது ஆயத்தில் பதிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், மறுமையின் ஒன்று இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிற காஃபிர்கள் யார் தெரியுமான்ற நபி அல்லாஹ் கேட்குறான். எப்படின்னா, அந்த ஆக்கள்ட எப்படியானவங்கண்டா அனாதைகளை கண்டா விரட்டிடுவானாம். அந்த அனாதைகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதவன். அதே நேரம் ஏழை எளியவர்கள் வறிய மக்கள் இறைஞ்சி வந்து கேட்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதவன். பசியால் வந்தாக்களுக்கு ஆகாரம் அளிக்காதவன். அதே மாதிரி ஆகாரம்னா உணவு. அதே நேரம் மற்றவர்களுக்கு உணவு அளிங்கொண்டு தூண்டாதவன். அவர்களுக்கு ஏழை எளியவர்கள், அனாதைகள் அனைவருக்கும் உதவணும் என்று மற்றவர்களை தூண்டவும் மாட்டான், தான் உதவி செய்யவும் மாட்டான். இப்படியான ஆக்கள் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வைகளுக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் தண்டிப்பான். அவர்கள் மறுமையை பொய்யாக்கி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். இந்த விதத்தில் நாங்கள் பார்க்குறோம்னா, அனாதைகள், இந்த விதவைகள் அனைவருக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி ஒரு வணக்கமாக கருதப்படுது. அல்லாஹ்விடத்தில் அதுவும் ஒரு இபாதத், ஒரு அமலாக கருதப்படுது. அந்த அளவு அல்லாஹ் சிறப்பு கொடுக்குறான். நீங்கள் அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு தேவைக்கு மேலதிகமாக அல்லாஹ் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் உதவி செய்வான். ஆகவே அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, மூதாதையர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். அவர்களோட தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், யத்தீம் என்று அழைக்கப்படும் அனாதைகளுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் கட்டாயம் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடாது. யத்தீம் என்றாக்கள் தான் அனாதைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க. ஒரு அனாதையை பொறுப்பேற்று அவரை வளர்த்து பராமரித்து பாதுகாவலராக இருக்கிறவர் தான் யதீம் என்று சொல்லப்படுது. அந்த அரபு பதம் உங்களுக்கு கேள்வியாக வரையிலும் எக்ஸாமில். ஓகே, அந்த ஆக்கள் அனாதைகளை பொறுப்பேற்று வளர்க்குறாக்கள் அநீதியாக நடந்து கொள்ளவே படாது. அந்த அனாதைகளுக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யப்படாது. என்றால் எந்த ஒரு துரோகம் செய்து அல்லாஹ் மட்டிட்ட அளவிலான தண்டனை அந்த யதீமாக்களுக்கு கொடுக்கிறான். ஆகவே அவர்கள் அனாதைகளோட கைவசமாக வர சொத்துக்களை கேளும், பொருட்களை கேளும், எது வந்தாலும் உரிய முறையில் பராமரித்து அந்த உரிய வயது வந்தவுடனே அவர்களிடமே ஒப்படைக்கணும், அனாதைகளிடமே ஒப்படைக்கணும். இது உங்களோட பெற்றோரால் கொண்டு வரப்பட்ட சொத்துகள், இதுதான் பெற்றோரால் உங்களுக்கு கொண்டு வரப்பட்ட அன்பளிப்புகள். அதை ஒழுங்கான முறையில் நான் பாதுகாத்தேன். இதுக்கு பிறகு நீங்கள் வயது பருவம் அடைந்து விட்டீங்க, இது உங்களுக்கே பொறுப்பானது என்ற ஒழுங்கான முறையில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும். இல்லாவிட்டால் அல்லாஹ் ஏதாலும் அநீதி இழைத்தவராக மாறினால் அல்லாஹ் அதுக்கான தண்டனையை இந்த யதீம் என்ற நபர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறான். அந்த விதத்தில் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ளணும். பாருங்கள், அல்குர்ஆன் வசனம் ஒன்று வருது. எவர் அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக விழுங்கி விடுகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் நிச்சயமாக நெருப்பினை கொட்டி கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் மறுமையில் கொழுந்து விட்டெரியும் நெருப்பினுள் செல்வார்கள். இது 4வது ஆயத்தில் குறிப்பிடப்படுது. எந்த ஒரு மனிதன் யதீம் என்ற பொறுப்பை எடுத்து அனாதையை பாதுகாக்கிறானோ அவன் உரிய வயதில் அவன் அந்த அனாதைகளுக்கு அந்த சொத்துக்கள் பொறுப்பை எடுத்து அவருக்கு பொறுப்பு சாட்டவில்லையோ அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்குண்டா அவர்
அவரோட அந்த யதீம் என்ற பாதுகாவலர் அவரோட வயிறுகளில் நெருப்பினை கொட்டி கொண்டதுக்கு சமன். மறுமையில் அல்லாஹ் அதை கொழுந்து விட்டு எறியவானாம் நரகத்தில். அந்த நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கொன்று அனாதைகளோட விஷயத்தில் கவனம் ஐந்து கொள்ளணும் எல்லாரும்ன்றதை அல்லாஹ் இதில் எடுத்து காட்டுகிறான். சமூகத்தில் நிறைய விதவை பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா? விதவை பெண்கள்னால் கணவர்களை ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மறு வாழ்க்கை வழங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்துக்காட்டி சஹாபாக்களும் அந்த காலத்தில் மறு திருமணங்கள் முடித்து அவர்களுக்கு உரிய பாதுகாவல் கொடுத்து அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நேர்வழிப்படுத்தி நடத்தினார்கள். ஆகவே இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு அக்கறை காட்டி அவர்களோட தேவைப்பாட கட்டாயம் ஒரு முஹ்மினா பூர்த்தி செய்யணும். பாருங்கள், அனாதைகளாக இருக்கலாம், நிரந்தர நோயாளிகளாய்க்கலும், கவனிப்பாரற்ற முதியோராய்க்கலும், விதவைகளாய்க்கலும், அவர்கள் எங்களோட உதவியை நாடி வர முன்னாலே நாங்கள் அவர்களை நாடி சென்று அவர்களை இனங்கண்டு அவர்களோட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களோட துன்ப துயரங்களை எண்ணி பார்த்து அவர்களோட துன்ப துயரங்களை நீக்கி கொடுக்க வேண்டும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு மட்டிடல்லாத அளவு நன்மையையும் சிறப்பையும் அருளையும் தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், புகாரில் பதியப்பட்டிருக்குது, ஏழைகள் ஒதுக்கப்பட்டு வசதி படைத்தவர்கள் மட்டும் அழைக்கப்படும் வலிமா விருந்து தான் திருமண உணவு விருந்துகளில் மிக கெட்டதாகும்னு சொல்லப்படுது. வலிமா விருந்துண்டு எப்படி இருக்கணுமாம்? திருமணம் என்று நடக்கிறதா எப்படி இருக்கணுமாம்? ஏழைகளையும் எங்களோட திருமணத்துக்கு கூட்டி கொள்ளணும். வசதி படைத்தவர்கள் குடும்பத்தவர் மட்டுமல்ல ஒரு வலிமாக்கு வரணும், ஒரு திருமணம் நடக்கும்போது வரணும். ஏழைகள், ஊரில் இருக்கிற ஏழைகள், சமுதாயத்தில் இருக்கிற ஏழைகள் எல்லாம் எங்களோட வலிமாக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதை தான் இஸ்லாம் விரும்புது. அப்படி இல்லாத வலிமான்றது ஒரு ஒழுங்கான ஒரு வலிமா ஆகாது, ஒரு ஒழுங்கான திருமணம் ஆகாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி அவங்க அதை சொன்னதா முஸ்லீமில் அது பதியப்பட்டிருக்குது. உங்கள் மத்தியில் உள்ள பலவீனவர்களின் காரணமாகவே உங்களுக்கு உதவி செய்யப்படுகின்றது, அவர்கள் காரணமாகத்தான் உங்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது. இதுவும் புகாரில் பதியப்பட்டிருக்குது. அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த பலவீனர்கள் மீது கருணை காட்டுகிறான். அவர்கள் மீது கருணை காட்டுறதால தான் இந்த முழு சமுதாயத்துக்கே அல்லாஹ் எங்களுக்கு உணவளிக்கின்றான். அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு அல்லாஹ்ட கருணை கிடைக்குமா? இல்லை. நிச்சயமாக நாங்கள் அவர்களை பராமரிக்கணும். அவர்களை பராமரித்து அவர்கள் மீது அன்பு காட்டுவதால் தான் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு காட்டுகின்றான், எங்களுடைய சமுதாயத்தின் மீது அன்பு காட்டுவான். இல்லாவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்றது இதில் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல குறிப்பிடப்படுது பாருங்கள், எனக்காக பலவீனர்களை தேடுங்கள், நீங்கள் உதவி செய்யப்படுவதும் உணவளிக்கப்படுவதும் உங்கள் மத்தியில் உள்ள பலவீனர்களால் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தாவூத் கிரந்தத்திலையும் குறிப்பிடப்படுது. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உதவி அனுப்புகிறான், அருள் அனுப்புகிறான். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பலவீனர்கள் இருக்கிறதால. பலவீனர்கள்னா யார்? அனாதைகள், விதவைகள், மூதாதையோர்கள், நலிவானவர்கள், நிரந்தர நோயாளிகள். இந்த ஆக்கள் இருக்கிறதால தான் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான், உணவளிக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக தான் இந்த சமுதாயத்துக்கே அல்லாஹ் உதவி செய்கிறான். ஆகவே இந்த பலவீனமானவர்களை எந்த அளவு நாங்கள் பெரிய இடத்துல வைத்து கவனிக்கணும், முதன்மை நிலைப்படுத்தி கவனிக்கணும். அவர்களை சந்தோஷப்படுத்துவதால் தான் அல்லாஹ் எங்கள் மீது சந்தோஷம் அடைந்து எங்கள் சமுதாயத்துக்கு தேவையானவற்றை வழங்குவதாக நபி அவங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பலவீனர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற நலிவானவர்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம் என்றால் அல்லாஹ்ட கோபப்பார்வை எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வானா, எங்களோட சமூகத்துக்கு உதவி செய்வானா? நிச்சயமாக இல்லை. ஆகவே இந்த பலவீனர்களை சரியாக இனங்காணணும், நாங்கள் அவர்களை தேடி போகணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். அவர்களோட தேவைப்பாடுகள் எல்லாம் பூர்த்தி செய்தால் தான் அல்லாஹ்ட அருள் எங்களுக்கு
கிடைக்கும், அல்லாஹோட உதவி எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் எங்களுக்கான சிறப்பான இடங்களை நிச்சயமாக எடுத்து தருவான். ஆகவே அனைவரும் உதவி உத்தாசைகளை புரிந்து சமூக பாதுகாப்பையும் இறை அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்டா. இந்த மாதிரியான சமூகத்தில் உதவி செய்யப்பட வேண்டிய கூட்டத்தினர், சமூகத்தில் நலிவான கூட்டத்தினரை நாங்கள் இனம் கண்டு சரியான முறையில் அவர்களுக்கு உதவி செய்யணும். பாடம் தெளிவாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். என்ன வீடியோவில் வாய்ஸ் நோட்டை உங்களுக்கு கேட்டுட்டு அந்த பாடத்தை திரும்ப நல்ல முறையில் வாசிங்க. ஆரம்பத்தில் இருந்து வாசிங்க. ரொம்ப இலகுவான பாடம் உண்டு. யதார்த்தத்தில் காணக்கூடிய விடயங்களை தான் நான் பேசினேன். நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் தான் நான் பேசிக்கிறேன். சமூகத்தில் நாங்களும் மாறி இந்த மாதிரி அனாதைகள், விதவைகள் அனைவரையும் இனங்கண்டு கட்டாயம் உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும். அவர்களோட தேவைப்பாடுகள் அறிந்து எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய முன் வரணும். சரி, பயிற்சிகள் பார்ப்போம். இடைவெளி நிரப்புக. இலகுவான பயிற்சிகள் தரப்பட்டிருக்குது. அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுவதனால் இதயத்தில் என்ன உருவாகுது? நபி அவங்களோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தோம். அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த கேள்வி வந்திக்குது. 2வது கேள்வி, தான் விரும்புவதை தன் இடைவெளி விரும்பும் வரை உங்களில் ஒருவர் இடைவெளியாக மாட்டார். இது ஒரு நபி அவங்க சொன்ன ஒரு விடயம். ஓகே, ஹதீஸில் பதியப்பட்டிக்குது. நான் இதையும் பற்றி சொல்லி தந்தேன். மீண்டும் பாடத்தை நல்லா வாசித்து விளங்கி செய்யுங்க. ஓகே, 3வது பாருங்கள், இடைவெளி கடந்து கொள்ளாதீர், இடைவெளி விரட்டாதீர் என்பது அல்குர்ஆன் போதனையாகும். அல்குர்ஆனில் வந்த ஒரு வசனம் இல்லையா, யாரை கடிந்து கொள்ளப்படாது, யாரை விரட்டப்படாது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான் இல்லையா. அந்த இதை வைத்து நீங்கள் இதை எழுதினா சரி. 4வது கேள்வி, மறுமையின் தீர்ப்பை பொய்யாக்குபவன் யார் என்றால் இடைவெளி விரட்டுபவனும் வரணும். அந்த இடத்துல விரட்டுபவனும் ஏழைகளுக்கு பிளாங்க் அளிக்காதவனும் ஆவான். இதுவும் ஒரு அல்குர்ஆன் வசனம். நாங்கள் அல்குர்ஆன் வசனத்தை பற்றி, இந்த அல்குர்ஆன் வசனத்தை பற்றியும் படித்தோம். மீண்டும் என் வீடியோவை கேட்டுட்டு ஒழுங்கான முறையில் வாசித்து பதிலளிங்க. ஓகே, 5வது கேள்வியை பாருங்கள். பிளாங்க் ஒதுக்கப்பட்டு பிளாங்க் அழைக்கப்படும் திருமண விருந்து மிக கெட்டது. வலிம விருந்து, திருமண விருந்து, திருமணம் ஒன்று எப்படி நடக்கணும் என்றதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிற நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை பற்றியான ஒரு கேள்வி தான் இது. ஓகே, 6வது கேள்வி, கடைசி கேள்வியை பாருங்கள். நீங்கள் பிளாங்க் செய்யப்படுவதும் பிளாங்க் அளிக்கப்படுவதும் பலவீனவர்களின் காரணத்தினாலாகும். இதுவும் புகாரி முஸ்லிமில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஹதீஸ். இதனால் அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டுகிறான், பலவீனர்களால் இருக்கிறதால தான் கருணை காட்டுறான் என்ற விதத்தில் நாங்கள் படித்திக்கிறோம். ஆகவே இதையும் ஒழுங்கான முறையில் ஹதீஸ்கள்லையும் அல்குர்ஆன் போதனைகள்லையும் தான் நிறைய கேள்விகள் இதில் வந்திருக்குது. மீண்டும் நல்ல பாடத்தை வாசித்து விளங்கி சிறு குறிப்புகள் எடுக்க வேண்டிய இடங்களில் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை முழுமையான முறையில் செய்து முடிங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.